புகழெனின் உயிரும் கொடுக்குவர், பழியெனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர் அப்படின்னு சொல்லி நெஞ்சில் உறுதியும் நேர்மையும் கொண்டு வாழக்கூடிய நம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் டாப் சத்யசீலனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா தொல்காப்பியம். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு நம்ம வைகரையில 7வது நாள் வகுப்பா பார்க்க போறது தொல்காப்பியம் பற்றிய தலைப்பு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். தொல்காப்பியம் இதுல இருந்தா நமக்கு நிறைய கண்டென்ட் வந்து வரப்போகுது. இதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு தலைப்புலையும் நம்ம வந்து நிறைய வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. தொல்காப்பியம் ஆசிரியர் வந்து தொல்காப்பியர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவருடைய காலம் வந்து இடைச்சங்க காலம். ஏன்னா முதல் தமிழ் சங்கத்துல பார்த்துருப்போம். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் பார்க்கும்போது முதல் சங்கத்துல நமக்கு அகத்தியம் மட்டும்தான் இருக்கும், தொல்காப்பியம் இருக்காது இல்லையா? அதாவது நம்ம இறையனார் களவியல் அகப்பொருள் உரையில நக்கீரர் கொடுத்த தகவல்களின்படி பார்த்தோம்னா முதல் தமிழ் சங்கத்துல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அகத்தியம் இருக்கு. 2வது தமிழ் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அகத்தியமும் தொல்காப்பியம் இருக்கு. அப்போ நமக்கு வந்து இவர் வந்து இடைச்சங்க காலத்தை சேர்ந்தவர். தொல்காப்பியர் பார்த்தீங்கன்னா அகத்தியருடைய 12 மாணவர்கள்ல ஒருத்தர். நம்ம நேற்றைய வகுப்பிலே பார்த்துருப்போம். நேற்று நம்ம அகத்தியம் பார்க்கும்போது பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ வந்து 12 மாணவர்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த 12 மாணவர்கள்ல யாரு? அகத்தியரும் ஒருவர். சரி, தொல்காப்பியர் ஒருவர். ஓகேங்க. இந்த தொல்காப்பியர்ல முதலில் கிடைத்த தமிழ் இலக்கண நூல், இதுவரை கிடைச்ச தமிழ் இலக்கண நூல் அப்படின்னு சொன்னா முதல்ல கிடைச்சது தொல்காப்பியம் தான். நமக்கு தெரியும். தொல்காப்பியத்துல பாத்தீங்கன்னா எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா எத்தனை இருக்கு? 3 அதிகாரங்கள், 27 இயல்கள், ஒரு 1611 நூற்பாக்கள். ஸோ அந்த 3 அதிகாரங்கள் இருக்கு இல்லையா? எழுத்து, சொல், பொருள். ஸோ இதுல 9, இதுல 9, இதுல 9 அப்படின்னு சொல்லி மொத்தம் 27 இயல்கள் இருக்கு. ஸோ இந்த 3 அதிகாரங்கள் சொல்லும்போது நமக்கு என்னெல்லாம் இருக்கு? எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு சொல்லிட்டு 3 அதிகாரம். இந்த 3 அதிகாரத்திலையும் எத்தனை? 9 இயல்களாக மொத்தம் 27 இயல்களும் ஒரு 1611 நூற்பாக்கம் இதுல வந்து நமக்கு இருக்கு. சரிங்களா? ஓகேங்க. அடுத்து இந்த தொல்காப்பியத்துல சொல்லக்கூடிய 4 நில தெய்வங்கள் என்ன அப்படின்னு கேட்கும். சரிங்களா? அதாவது தொல்காப்பியத்துல சொல்லப்பட்ட 4 நிலம். ஏன்னா அப்போ வந்து 4 நிலம் தானே. 5வது நிலம் பாலைங்கிறது நமக்கு இல்லை அப்படிதானங்க. 5வது நிலம் பாலையை பத்தி நமக்கு சிலப்பதிகாரத்தெல்லாம் சொல்றாங்க. முல்லையும் குறிஞ்சியும் தன்னிலை தெரிந்து நல்லியல் விழுந்து பாலை என்பது படிமம் கொள்ளும் இல்லைங்க. இந்த எப்போ கோவலன், கண்ணகி, கவுந்தியடிகள்லாம் மதுரைக்கு வருவாங்க இல்லையா? மதுரைக்கு வரும்போது வழி தெரியாம நிற்கும் போது அந்த பக்கம் வரும்போது மாங்கோட்டு மறையோன் அவர்கிட்ட கேட்கிறாங்க. அப்பதான் மாங்கோட்டு மறையோன் சொல்றாரு, இந்த பக்கம் போனா குறிஞ்சி, இந்த பக்கம் போனா முல்லை, நடுவில் ஒரு வழி இருக்கு. அது என்னது? முல்லையும் குறிஞ்சியும் மழை இல்லாம போனா தன் நிலை திரிந்து பாலை என்பது ஒரு படிமம் கொள்ளும். அதாவது மழை இல்லாம காஞ்சி போனா தான் அது பாலை. மழை பெஞ்சா அது குறிஞ்சியோ முல்லையாவோ மாறிடும். சரியா? அப்ப தமிழ்நாட்டுல இருந்து 4 நிலங்கள் தான். 5 திணைங்கிறது வேற, 5 திணைங்கிறது ஒழுக்கத்தை சொல்றது. 5 திணையில இருக்கும்போது மக்கள் தங்களோட வாழ்வியல் ஒழுக்கங்கள் எப்படி இருக்குன்னு சொல்றதுதான் 5 திணைகள். சரிங்களா? அன்பின் 5 திணைகள். 7 திணைகள், அகத்திணைகள் 7, அன்பின் 5 திணைகள் 5. அந்த 5 திணைகள்ல மக்களோட வாழ்வியல் ஒழுக்கங்கள், அன்பு செலுத்தக்கூடிய முறைகள், எப்படிலாம் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறாங்க, அன்பின் வெளிப்பாடுகள், இதுதான் 5 அன்பின் 5 திணைகள். ஆனா அதுல பாலைங்கிற நிலம் தமிழ்நாட்டுல கிடையாது. 4 நிலம் தான் தமிழ்நாட்டுல. சரியா? எப்பவுமே தெரிஞ்சுக்கணுங்க. அதை ஒண்ணு இல்லைங்க, எப்பவுமே 4 இருக்கும். அதுல எப்பவாவது ஒண்ணு வந்து அந்த மழை இல்லாம குறிஞ்சியோ முல்லையோ பாலையா மாறிச்சுன்னா அங்கேயும் தலைவன் தலைவி கிடையில இருக்கக்கூடிய அன்பு வெளிப்பாடுகள் எப்படி இருக்கு, இதை சொல்றதா 5 திணைகள். சரிங்களா? இப்ப நம்ம பார்ப்போமா? மாயம். மாயம்னா நமக்கு தெரியும், திருமாலை சொல்லியிருப்பாங்க. அப்பங்க முல்லை. சேயோன் அப்படிங்கிறது முருகன், செம்மையோன் இல்லையா? குறிஞ்சி. வேந்தன் அப்படிங்கிறது இந்திரன் சொல்லியிருக்காங்க. அப்போ மருதம். வருணன் அப்படிங்கிறது நமக்கு நெய்தல். சரி. இப்போ முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய மாயோன் திருமாலையும், அடுத்து குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய சேயோன் செம்மையோன் முருகனாகையும், மருத நிலத்தில் இருக்கக்கூடிய வேந்தனாகிய இந்திரனையும், நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய வருணனையும் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. அப்போ தொல்காப்பியருடைய தொல்காப்பியத்துல சொல்லப்பட்ட 4 நில தெய்வங்கள். சரி, 4 நில தெய்வங்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். 4 நிலத்திற்கான தெய்வங்கள். ஏன்னா நமக்கு மறுபடியும் சொல்றோம், நமக்கு 5 திணைகள் அப்படின்னு கிடையாது, 5 நிலங்கள் கிடையாது, 4 நிலங்கள் தான். திணைகள் தான் 7. ஓகே. அகத்திணைகள் 7, அல்லது நமக்கு வந்து அன்பின் 5 திணைகள் சொல்லும்போது 5. ஓகே. திணைகள்லாம் ஒழுக்கமா பார்ப்போம். தொல்காப்பியத்துக்கு பாயிரம் எழுதுனது யாருங்க அப்படின்னு கேட்டா பனம்பாரனார். சரியா? நம்ம போன கிளாஸ்ல நம்ம வந்து சொல்லியிருக்கோம், என்னது? தொல்காப்பியரோட ஒரு சாலை மாணாக்கர் முன்னாடி இவரை பத்தி கேட்டிருக்காங்க. தொல்காப்பியரும் இவரை யார்கிட்ட? அகத்தியத்தை படிச்சவங்க. பாயிரம்னா என்ன அப்படின்னு சொன்னா முன்னுரை இருக்குல்ல, ப்ரிஃபேஸ் இருக்குல்ல, ப்ரிஃபேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவேன். பதியம்னு சொல்லுவோம். ஒரு 18 உறுப்புகள் இருக்கும். ஒரு நூலை வந்து ஒருத்தர் ஏன் எழுதினாரு, எதுக்காக எழுதினாரு, என்ன கான்செப்ட்ல எழுதினாரு, அவரே புதுசா எழுதியிருக்காரா, இல்ல முன்னாடி எழுதின புக்கை பார்த்து எழுதுனா,
யார் சொல்லி எழுதினாரு, இவர் ஆதரிச்ச வள்ளல் யாரு, எந்த காலத்துல எழுதியிருக்காரு, என்ன தலைப்புல எழுதுறாரு, இந்த தலைப்புல என்னெல்லாம் எழுதியிருக்கிறாரு, என்னெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கப்புறமா எங்க அரங்கேற்றம் பண்ணாரு, அடுத்து இந்த ஆசிரியர் எங்க படிச்சாரு, இந்த ஆசிரியர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு, இந்த ஆசிரியருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கு, இவருக்கு ஆசிரியரா இருந்தது யாரு, இப்படி ஒரு 18 வகையான தகவல்களை சொல்லுவாங்க. அதான் பாயிரம் சொல்றது. பொது பாயிரம், சிறப்பு பாயிரம்லாம் இருக்கும் இல்லையா, படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இந்த தொல்காப்பியத்துக்கு பாயிரம் எழுதி கொடுத்தது யார் அப்படின்னா பனம்பாரனர். ஒரு நூல் எழுதுறவர் தான் ஒரு நூல் எழுதக்கூடியவர் தான் பாயிரம் எழுதணுமா அப்படின்னா கிடையாது இல்லையா. நம்ம பாயிரத்தை பத்தி 11th தமிழ் புக்ல நன்னூல்ல பவனந்தி முனிவரே ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு இல்லையா. 1000 முகத்தான் அகன்றதாயினும் பாயிரம் அல்லது பனுவல் அன்றே. 1000 முகத்தான் அகன்றதாயினும் பாயிரம் அல்லது பனுவல் அன்றே. 1000 தலைப்புகளுடைய பெரிய புத்தகமா இருக்கலாம், ஆனா பாயிரம் இல்லை அப்படின்னு சொன்னா அது புத்தகமே இல்லை அப்படிங்கிறாரு சரியா. ஸோ அப்போ பாயிரம்ங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். ஸோ அந்த பாயிரத்தை நூல் எழுதுறவரும் எழுதலாம், இல்லை வேற யார் கூட எழுதி கொடுக்கலாம். இப்ப தொல்காப்பியத்தை எழுதினது யார் தான், தொல்காப்பியர் தான். ஆனா அதுக்கு பாயிரம் எழுதினது யாரு, பனம்பாரனர் இல்லைங்க. பனம்பாரனர் வந்து எழுதியிருப்பாரு. சரிங்க, இப்ப இதை பார்த்தோம். ஓகே, வேற என்னங்க அப்படின்னு சொன்னா இந்த பனம்பாரனர் எழுதின பாட்டு தான் ஒண்ணு இருக்கும். நம்ம தொல்காப்பியம் படிக்கும்போது ஒரு லைன் படிப்போம், வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறும் நல்லுலகம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறும் நல்லுலகம் தொல்காப்பியத்துலாம் இருக்கு. ஆனா அந்த பாட்டு எங்க இருக்கு, பாயிரத்துல இருக்கு. பாயிரத்துல இருந்து அந்த பாட்டு எழுதினது யாரு, பனம்பாரனர். சரிங்க, பாயிரத்துலதான் அந்த பாட்டு இருக்கு. பாயிரத்துக்குள்ள இருக்கிறதுனால அந்த பாட்டு எழுதினவர் யாருன்னா பனம்பாரனர் எழுதியிருப்பாரு. சரிங்களா. ஓகே, அப்புறம் பாப்போம். ஓரறிவு முதல் 6 அறிவுள்ள உயிர்களை பிரிச்சு கட்டக்கூடிய நூல். ஓகே, அது என்னன்னு பாப்போமா. தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சொல்லியிருப்போம், ஓரறிவுல இருந்து 6 அறிவு உயிர்கள் வரைக்கும் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையாங்க. ஓரறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய உயிர்கள். ஒன்றறிவு அதுவே உற்றறிவு அதுவே. ஒன்றறிவு அதுவே உற்றறிவது அதுவே. உற்றறிதல் என்னது, தொட்டா அப்படி தொட்டா ஃபீல் ஆகுதுல, மெய் அப்படின்னு சொல்லுவாங்க, மெய்யறிவு. இப்படி தொட்டா நமக்கு ஃபீல் ஆகுது. சரிங்க, அப்ப இந்த ஒரு அறிவு மட்டும், இந்த ஒரு ஃபீல் மட்டும் இருக்கக்கூடிய உயிரினங்கள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்க, ஒன்றறிவு அதுவே உற்றறிவது அதுவே. உற்றறிதல் தொட்டா மட்டும் ஃபீல் ஆகணுங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, புல், மரம், இந்த மாதிரி தாவரங்கள் சரியா. ஸோ வெஜிடேஷன், இந்த மாதிரி தாவரங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம வந்து சொல்றோம். பொதுவாக நமக்கு தெரியும், தொட்டாச்சினிங்க தொட்டாச்சினிங்க மட்டும் தானே சுருங்குது அப்படின்னு நினைக்கணும்னா, எல்லா விதமான தாவரங்களுக்கும் எல்லா விதமான உணர்ச்சிகளும் உண்டு. மரங்களும் சிரிக்கும், அழுகும், ஃபீல் பண்ணும் சரிங்களா. தண்ணி ஊத்தலைன்னா ஃபீல் பண்ணும், தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா அது வந்து ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ணும். நிறைய இதே நம்மளுடைய இந்தியாவுடைய தாவரவியல் அறிஞர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் அப்படிங்கிறவர் இதை பத்தி எவ்வளவு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு இல்லையா. ஸோ இதெல்லாம் முன்னாடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்க, ஒன்றறிவு அதுவே உற்றறிவது அதுவே இல்லையா. அப்போ உற்றறிதல் அப்படிங்கிற ஒரு அறிவு மட்டும் இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டா நமக்கு புல், மரம், தாவரங்கள். ஓகே, நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ், இயற்கை தாவரங்கள் இருக்கு இல்லையா. 2 அறிவு அதுவே அதனோடு நாவே. 2 அறிவது அதுவே அதனோடு நாவே அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது 2வது அறிவு என்ன சேர்த்துக்கிறோம், உற்றறிதலோட நாக்கு. நாக்கு அப்படின்னு சொன்னா நாக்குன்னு என்னது, சுவைத்தல். சரி, சாப்பிடுறதுன்னு சொல்ல முடியாது, சுவைத்தல். சாப்பிடுறது தாவரங்களும் தான் சாப்பிடுறது, ஆனா அதுக்கு டேஸ்ட் தெரியுமா தெரியாது. ஆமாங்க, தாவரங்கள் வந்து தன்னோட வேர் மூலமா கீழே இருந்து நிறைய மினரல்ஸ் அண்ட் சால்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாங்க. உள்ள இருந்து நிறைய தனக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையுமே வேர்கள் மூலமா எடுத்துக்குது. ஆனா தாவரங்கள் சுவை தெரியுமானா தெரியாது. அப்ப என்னது, சுவைத்தலை இங்க சேர்க்கிறோம். நாக்குன்னு சொல்லும் போது சுவை பார்க்கறது, தொட்டா ஃபீல் ஆகணும், பிளஸ் என்னது, சுவைத்தல். சரிங்க, ஓகே. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இப்போ உற்றறிவது அதுன்னு பார்த்துருமா. தொடு உணர்வா, அதான் மெய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கூட என்னது, புல், தாவரத்தெல்லாம் பார்த்தோம். சரி, இது கூட என்ன செய்ய போறோம், சுவைத்தல். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னங்க சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து நத்தை, சிப்பி. இப்ப நத்தை சிப்பிலாம் இருக்கு பாருங்க. நத்தை தொட்டோம்னா என்ன பண்ணும், அப்படி சுருண்டு உள்ள போயிடும். சிப்பி க்ளோஸ் பண்ணிக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நத்தை சிப்பிலாம் இருக்கும். ஆனா அதுக்கு டேஸ்ட் பண்ண தெரியும், அதெல்லாம் உணவுகளை டேஸ்ட் பண்ணுது. சரியா, நத்தை சிப்பியெல்லாம் நீங்க இதுல எடுத்துக்கலாம் 2வதுல. சரிங்க, அப்ப 3வது அறிவு என்ன சொல்லுவாங்க, 3 அறிவு அதுவே அவற்றோடு மூக்கே. 1 அறிவது அதுவே உற்றறிவு அதுவே. 2 அறிவு அதுவே அதனோடு நாவே. 3 அறிவு அதுவே அவற்றோடு மூக்கே. இவற்றோடு சேர்த்தினா என்னது, மூக்கு, ஸ்மெல் பண்றது. சரியா, நுகர்தல். அதாவது தொட்டா ஃபீல் ஆகணும், டேஸ்ட் பண்ண தெரியணும், பிளஸ் என்னது, ஸ்மெல் பண்றது. எதை சொல்லலாம்,
எறும்பு கரையான். சரியா? இந்த எறும்பு கரையான்ல இருக்க அது தொட்டா ஃபீல் ஆகும். இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி சர்க்கரை சீனிலாம் இருந்தா டேஸ்ட் பண்ணி போய் சாப்பிடுது இல்ல, இதெல்லாம் பண்ணுது பாத்தீங்களா? அதுக்கப்புறம் மூணாவது பாருங்க, எங்க போனாலும் வரிசையா போகுது. ஏன்னா இந்த எறும்பு கரையானுக்கு என்ன தெரியாது, கண் தெரியாது. இது வரைக்கும் நம்ம பார்த்த மூணுலயுமே எதுக்குமே கண்ணு தெரியாது. சரிங்க, பார்வை இருக்காதுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, புல் தாவரங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு பார்வை இல்லை. சரிங்க, அடுத்து நத்தை சிப்பி, இதுக்கு பார்வை இல்லை. அடுத்து எறும்பு கரையான்ல இருக்க இதுக்கும் வந்து பார்வை இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா, இந்த மத்ததெல்லாம் பாருங்களேன், நத்தை சிப்பியான வரிசையா போதா? கிடையாது. அது வாட்ட எங்க வேணாலும் போகும். ஆனா அந்த எறும்பு கரையான் எப்படிங்க வரிசையா போகுது? முன்னாடி போகக்கூடிய எறும்புல இருந்தோ கரையான்ல இருந்து வரக்கூடிய சுரக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் அமிலங்களை ஸ்மெல் பண்ணி தான் அப்படியே வரிசையா எறும்பு போகுது, வரிசையா கரையான் போகுது. அப்போ இங்க என்ன இருக்கு? தொடு உணர்ச்சி இருக்கு, சுவைக்கக்கூடிய பண்பு இருக்கு, தென் என்ன இருக்கு? அந்த ஸ்மெல் பண்றது இருக்கு. சரிங்க, ஓகே. அப்ப 3க்கு வந்தாச்சா? 4 அறிவு அதுவே அவற்றோடு கண்ணே. இப்பதான் என்னது? பார்வை. இப்ப எடுத்தாச்சா? 4 அறிவு அதுவே அவற்றோடு கண்ணே. இப்ப பார்வை. இப்போ எந்தெந்த விலங்குகளுக்கெல்லாம் இதுல வந்து சொல்றோம் பார்வை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எதை சொல்றோம்? 4 அறிவு அதுவே. இந்த வண்டு, தும்பி, நண்டு, ஈ, கொசு, இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இதுல பார்வைகளும் இருக்கும், மற்ற எல்லா உணர்வுகளும் நம்ம பார்த்ததெல்லாம் இருக்கு. 5 அறிவு அதுவே அவற்றோடு செவியை. இப்ப நம்ம பார்த்த நாலுமே என்னது? கேட்கும் திறன் இருக்காது. இனிமேல் 5வது அறிவுல தான் கேட்கக்கூடிய திறன் வருது, கேட்டல். சரியா? இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விலங்கு, பறவைகள். விலங்கு, பறவைகள்லாம் அங்கதான் இருக்கும். சரிங்களா? ஓகேங்க. அடுத்து 6 அறிவு அதுவே அவற்றோடு மனநே. மனம்னா என்னது? சிந்தை, உள்ளம். அப்போ 6வது அறிவு மனம் அப்படின்னு சொன்னோம். மனம்னா என்னது? சிந்திக்கக்கூடிய அறிவு. இப்போ ஒரு விஷயம், இது மனிதன். ஓகே, 6 அறிவு என்னதுங்க? மனிதன். சரியா? 6 அறிவுங்கிறது மனிதன். இப்ப மனிதன் 6 அறிவுங்கிறது மனித உடலுக்கா, சிந்திக்கக்கூடிய மனதுக்கா? ஆமாண்ணே, அப்படி ஒன்று இருக்கோ அப்படின்னு பாக்குறீங்களா? சின்ன எக்ஸாம்பிளுங்க, மனநே. இந்த மனதுக்கு தான் 6வது அறிவுன்னு கொடுக்குறேன். இந்த 6மே சேர்ந்ததுதான் என்னது? இந்த 6 அறிவு சேர்ந்ததுதான் மனிதன். சரிங்களா? ஓகே, இப்படி எடுத்துக்கணும். 6 அறிவு சேர்ந்ததான் மனிதன். ஓகேங்க. இப்போ இதுல இன்னொரு சின்ன கொஸ்டின், இதை இப்போ படிச்சிட்டீங்க. சரியா? இப்போ ஒன்று சொல்றோம், உயர்திணை அக்ரிணைன்னு பிரிக்கிறோம். நமக்கு நல்லாவே தெரியும், உயர்திணைன்னு பிரிக்கிறோம், அக்ரிணைன்னு பிரிக்கிறோம். சரியா? மனிதனுக்கு 6 அறிவு. ஓகே, அது கன்ஃபார்ம் வச்சுக்கோங்க, முடிச்சாச்சு. ஓகே, அதில் விட்டுருங்க. சரியா? இப்போ 6 அறிவு அப்படின்னு சரி, உயர்திணை அக்ரிணைன்னு பிரிக்கிறோம். எதை உயர்திணைன்னு சொல்றோம்? 5 அறிவு இருக்கிற வரைக்கும் உயர்திணை, உயிரற்ற பொருளா இருக்கலாம். உயிர் இருந்தாலும் 5 அறிவு இருக்கிற வரைக்கும் இந்த அக்ரிணை. 5 அறிவுக்கு மேல இருக்கக்கூடியதான் உயர்திணைன்னு நம்ம சொல்றோம். இல்லையா? இல்லையா? கரெக்ட் தானே? ஓகே, சூப்பர். 5 அறிவு இருக்கிற வரைக்கும் என்னது? அதாவது உயிரற்ற பொருளா இருக்கலாம். உயிருள்ள பொருள்ல 5 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடியது என்னதான் அப்படின்னு கேட்டா அக்ரிணை. 5 அறிவு வரை உள்ளது எல்லாமே அக்ரிணை. 6 அறிவுக்கு மேல இருக்கிறதா, 6க்கு மேல இருக்கிறதா உயர்திணை. இல்லையா? இப்ப நம்ம வந்து சொல்லலாம், இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே என்னது? அக்ரிணையில வருது. உயிரற்ற பொருட்கள் அக்ரிணை. மனிதனா 6 அறிவுன்னு எடுத்துக்கிறோம். மனிதன், தேவர்கள், இறை தூதர்கள், கந்தர்வர்கள், இறைவன். சோ இதெல்லாம் யார் அப்படின்னா உயர்திணை. ஓகேவா? மனிதன் மட்டும் உயர்திணை கிடையாது. மனுஷன் உயர்னா அப்ப கடவுள் உயர்திணை தானே. நமக்காக வந்த இறை தூதர்கள், தேவ தூதர்கள், அவங்க யாரு? அக்ரிணை, உயர்திணை தான். கந்தர்வர்கள் உயர்திணை தான். சரிங்களா? தேவர்கள் உயர்திணை தான். சரியா? ஓகே, அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்க. இப்ப நம்ம மனுஷன் எடுத்துப்போம். மனிதன் உயர்திணை. மனித உடல், மனித உடல் அக்ரிணை. இல்லையா? ஆமாங்க. இப்ப கை வலிக்கும் போது, கை வலிக்கிறான், கால் வலிக்கிறாள், கண் பார்க்கிறாள், மூக்கு சுவாசிக்கிறான் அப்படின்னு பால் வேறுபாடா பாக்குறோம் கிடையாது. சரிங்களா? சோ மனித உடல் உறுப்புகள் எடுத்துக்கிட்டா அக்ரிணை. சரிங்களா? சிந்திக்கக்கூடிய அறிவு தான் மனுஷனை 6வது அறிவுள்ள ஒரு உயிரினமா உயர்த்தி காட்டுது. கரெக்டா? சரிங்களா? ஓகே, 6வது அறிவு நம்மளுக்கு வந்து உயர்திணை அப்படிங்கிற ஒரு தகுதியை கொடுக்கிறது இந்த மனம், சிந்திக்கக்கூடியது. சரிங்களா? இதோட பார்த்துப்போம். 5 அறிவு வரைக்கும் நமக்கும் இருக்கு. தொடு உணர்ச்சி இருக்கு, சுவையும் இருக்கு, மூக்கும் இருக்கு, பார்க்கக்கூடிய திறனும் இருக்கு, செவி கேட்கக்கூடிய திறனும் இருக்கு. ஆனா 6வது அறிவு, சிந்திக்கக்கூடிய அறிவு வந்தப்பதான் நம்மள 6 அறிவுன்னு மேலக்கு விட்டுறோம். அது வரைக்கும் உள்ளது எல்லாமே என்ன பார்க்குறோம்? நம்ம வந்து அக்ரிணை பார்த்துருப்போம். நம்ம தான் யாரு? உயர்திணை. சரி, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோமா? சரி, இந்த எக்ஸாம்பிள்ஸ் திரும்ப ஒரு எழுதி பார்த்துருமா? இதெல்லாம் உயர்திணை, சரி, இதெல்லாம் ஓரறிவு, இதெல்லாம் ஈரறிவு, அதெல்லாம் பார்த்துருவோம்னா.
ஒன்றறிவு அது ஒன்று பார்த்தோம். ஓரறிவு தொழு உணர்ச்சி இருக்குது, புல், தாவரம். அடுத்துங்க ரெண்டறிவு இது, அதுல என்ன இருக்குது நமக்கு வந்து சிப்பி, நத்தை. மூன்றறிவு இது மூக்கு, இதுல என்ன சேர்க்கணும் எறும்பு, கரையான். நாலாவது கண் எது சேர்க்கிறோம்னா நண்டு, வண்டு, தும்பி, ஈ, கொசு. போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்குங்க. அடுத்து அஞ்சறிவுங்க பறவை, விலங்கு. ஆறறிவு மனிதன். சரியா, மனிதன், இறை தூதர்கள் யாரும் சேர்த்துக்கலாம். நேரிது உணர்ந்தோர் நெறிப்படுத்தினேரே, இதெல்லாம் பார்த்து நம்மளோட இது வந்து வழிப்படுத்தி காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா, ஓகேங்க. அப்போ பாருங்க, இந்த பாடம் நம்ம பள்ளி புத்தகத்துல இருக்கிறதான் கேட்ட கேள்வியில இருக்கு. மேத்த ஃபாலோயிங்லாம் கேட்பாங்க, பார்த்துக்கலாம். அடுத்துங்க தொல்காப்பியத்தை தமிழன் உயிர் நூல் அப்படின்னு யார் சொல்லுங்க? வாசுப மாணிக்கனார் சொல்லியிருப்பாரு. சரிங்க, தமிழோட உயிர் நூல் சொன்னது யாரு? வாசுப மாணிக்கனார் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம். என்ன சொல்லலாம் அப்படின்னா, வேத காலத்துக்கெல்லாம் முற்பட்டது தொல்காப்பியம் அப்படின்னு மறைமலடிகளார் சொல்லியிருக்காரு. நேத்தை கிளாஸ் இருக்கு இல்லையா, அகத்தியம், நேத்தை கிளாஸோட இதுல வந்து பிடிஎஃப்ல வந்து இருக்கு. சரிங்களா, ஓகே. அது சொன்னாங்க வேத காலத்துக்கு, அதாவது வேதங்களுக்கெல்லாம் முற்பட்டது தொல்காப்பியம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டா மறைமலடிகளார். இது இன்னொருத்தர் சொல்றாரு, வியாசர் வந்து வேதங்களை தொகுக்கிறதுக்கு முன்னாடியே தொகுக்கப்பட்டது தொல்காப்பியம்னு ஊவேச சொல்றாரு. வியாசர் வேதங்களை தொகுக்கிறதுக்கு முன்னாடியே தொல்காப்பியத்தை எடுத்து வச்சாச்சு அப்படின்னு சொன்னது யாரு? ஊவேச சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கால்டுவெல் என்ன சொல்றாரு? தமிழ் இலக்கிய பண்பாடுகள்லாம் இருந்த காலம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடியே உருவானது தொல்காப்பியம் சொல்றாரு. யாரு? கால்டுவெல் சொல்லியிருக்காரு. நேற்று இதுல வந்து ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஓகேங்க. அப்புறம் தொல்காப்பியம் பற்றி குறிப்பிடக்கூடிய குற்றங்கள், நூல் குற்றங்கள். ஒரு நூல்ல நம்ம செய்யக்கூடிய குற்றங்கள் எத்தனை இருக்குன்னா 10. தொல்காப்பியம் 10 வகையான குற்றங்களை நம்ம புத்தகங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. மெய்ப்பாடுகள் வந்து 8 சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இந்த கோபம், அச்சம், வெகுளி எல்லாம் பார்க்கல, அதுல 8 சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுல கூட முக்கியமான சில மேற்கோள் பாருங்க. எழுத்து எனப்படுவ அகரம் முதல் நகரம் இருவாய் 30 என்ப. நம்ம இதுல பார்த்துட்டு போலாங்க. அகரம் முதல் சரிங்களா, நம்ம உயிரெழுத்து மெய்யெழுத்து படிக்கிறோமா, உயிரெழுத்து ஆள் ஆரம்பிக்கா, மெய்யெழுத்து கடைசி இன்னுல முடியுதா, அதான் சொல்றாரு. அகரம் சரி, எழுத்தெனப்படுவது அகரம் முதல் நகரம் இருவாய் 30 என்ப. அதாவது முதல் எழுத்தை வந்து என்ன சொல்றோம்? உயிரெழுத்து, மெய்யெழுத்து. முதல் எழுத்து வந்து உயிரெழுத்து, மெய்யெழுத்து. உயிரெழுத்து 12, இதுல முதல் எழுத்து என்னது? ஆ. மெய்யெழுத்து 18, இதுல கடைசி எழுத்து என்ன? இன். அதான் சொல்றாரு, எழுத்து எனப்படுவ அகரம் முதல் நகரம் இருவாய் 30 என்ப. இது நம்ம தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடியது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? உயிர் 12, மெய் 18, அதான் 30ன்னு சொல்றாரு. இதுல உயிரெழுத்தோட முதல் எழுத்து ஆ, மெய்யெழுத்தோட கடைசி எழுத்து நா. அதான் சொல்லிட்டு எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. தமிழ்ல வந்து எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, பொருள் இல்லாத சொல் இருக்காது. சரிங்களா, சரி, அது சொன்னதுதான். கற்பனப்படுவது கரணமோடு உணர, அது ஒரு முக்கியமான இல்லைங்க. அதாவது இல்லற வாழ்க்கையை 2ஆ பிரிக்கிறாரு. சரிங்களா, அன்பு செலுத்தக்கூடிய வாழ்க்கை, தலைவன் தலைவிக்கு இடையில இருக்கக்கூடிய வாழ்க்கையை 2ஆ பிரிக்கிறாரு. களவு, கற்பு அப்படின்னு சொல்லுவாரு. களவு, கற்புன்னு சொல்றாரு. அது என்னங்க களவுனா என்னங்க, கற்புனா என்னங்க அப்படின்னா, திருமணத்திற்கு முந்தைய வாழ்க்கை, பிஃபோர் மேரேஜ். சரிங்க, பிஃபோர் மேரேஜ் தலைவன் தலைவிக்கு இடையில இருக்கக்கூடிய வாழ்க்கைய களவுன்னு சொல்லுவாங்க. திருமணத்திற்கு பிந்தைய வாழ்க்கைய, சரிங்களா, ஆஃப்டர் மேரேஜ் தலைவன் தலைவி அன்பு செலுத்தக்கூடியது என்ன சொல்றாங்க? கற்புன்னு சொல்லுவாங்க. பிஃபோர் மேரேஜ் களவு, ஆஃப்டர் மேரேஜ் கற்பு. திருக்குறளோட பார்த்திருப்பீங்க, இன்பத்துப்பால்ல களவியல் கற்பியல்னு இருக்கும். களவியல் கற்பியல். களவு அப்படின்னு சொல்லக்கூடியது பிஃபோர் மேரேஜ், கற்புன்னு சொல்றது ஆஃப்டர் மேரேஜ். களவில் தோன்றி கற்பில் முடிவதைத்தான் காதல்னு நம்மளோட இலக்கியங்கள் சொல்லுது. களவில் தோன்றி கற்பில் முடிவதுதான் காதல். நம்மளுடைய அக இலக்கியங்கள் அத்தனையும் களவில் தோன்றி கற்பில் முடிகிற மாதிரி தான் பாடியிருப்பாங்க. களவில் தோன்றி கற்பில் முடிகிறது என்ன? நிச்சயமா தலைவன் தலைவி வந்து 2 பேர் விருப்பப்பட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? திருமணம் பண்ணிப்பாங்க. ஸோ அதான் களவில் தோன்றி கற்பில் முடிவது. ஓகே, ஸோ அதான் சொல்லியிருக்காரு. கற்பனப்படுவது கரணமோடு உணர. அதாவது கற்பனப்படுவது கற்பனை என்னது? மேரேஜ் லைஃப். சரியா, கரணம்னா சடங்குகள். சரியா, சின்ன சின்ன சடங்குகள் மூலமாக, நடைமுறைகள் மூலமாக திருமணம் பண்ணிக்கிறது. திருமணம் பண்ணி அவங்க வந்து அடுத்து என்னது? கற்பு வாழ்க்கைக்குள்ள போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா, கற்பு வாழ்க்கைக்குள்ள என்னது? திருமண வாழ்க்கைக்குள்ள போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா, அடுத்து பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யார்த்தனர் கரணம் என்ப அப்படின்னு ஒரு லைன் இருக்கு. ஸோ கரணம் அப்படிங்கிறதுனா சின்ன சின்ன சடங்குகள் சொல்லுவோம். பொய்யும் வலுவும் தோன்றிய முன்னர், அதாவது முன்னாடி வந்து திருமணங்கள்ல எந்த ஒரு ரிச்சுவல்ஸ், சடங்குகளோ அடுத்து ஃபார்மாலிட்டிஸோ கிடையாது. ஆனா பின்னாடி வந்துச்சு. ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் சொல்றாரு,
பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர். ஏன்னா ஆரம்பத்துல திருமண வாழ்க்கை அந்த டிவோர்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளோ சண்டை சச்சரவோ எதுவும் இல்லை. ஆனா கொஞ்ச நாள் ஆக 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 ஏதோ ஒரு விஷயத்துல சின்ன சின்ன சண்டைகள் வருது, சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. அப்போ சில ஃபார்மாலிட்டிஸ் தேவைப்படுது. நாங்க தானே எல்லாரும் பார்த்து தானே பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சோம், எல்லாரும் சொந்தக்காரங்க சேர்ந்து தானே பண்ணி வச்சோம், அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி தேவைப்படுது. சரியா? அதான் சொல்றாரு, பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யார்த்தனர் கரணம் என்ன. இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ், அடுத்து சடங்குகள், ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதைத்தான் கரணம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? கரணம்னா என்ன? சடங்குகள்னு மீனிங். ஐயர் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஐயருங்க வார்த்தை ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஐயர் அப்படிங்கும் பொதுவா வேதம் படித்த அந்தணர்களை சொல்லலாம். ஆனா தொல்காப்பியம் எழுதப்பட்ட காலத்துல அந்தணர்கள் இருந்தாங்களா அப்படின்னு தெரியாது. அப்ப ஐயர்னா யாராக இருக்கலாம் அப்படின்னா, ஐனா தலை, தலைவன் படிச்சிருப்போம். ஓர் எழுத்து ஒரு மொழியில ஐநான்னு படிப்போம், தலைவன் படிப்போம் இல்லையா? அப்போ அந்த ஊர்ல இருக்க தலைவர்களா கூட இருக்கலாம். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தன கரணம் என்ப அப்படின்னா, இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டைகள் இதெல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ், சடங்குகள், நடைமுறைகள்லாம் கொண்டு வராங்க. இதை யாரு? தலைவர்கள், ஊர் தலைவர்கள் இதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்க தான் என்ன பண்றாங்களாம், முன்னாடி இருந்து நடத்துறாங்களாம். அதைத்தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. சரியா? பாட்டையும் முக்கியங்க. அடுத்த ஏற்கனவே திருமண முறை பத்தி அன்னைக்கு நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம். முதல் கிளாஸ் பார்க்கும்போது, 2வது கிளாஸ்ல பார்க்கும்போது சொல்லியிருக்கோம். என்னது? இந்த பிறப்பை குடிமை ஆண்மை ஆண்டோடு பார்த்தவங்க இருக்கா? அந்த பாடம் இதெல்லாம் சொல்லியிருப்பாரு. திருமணத்துக்கு 10 பொருத்தங்க. அடுத்து விருந்தே புதுமை அப்படிங்கிறாரு. இது வந்து என்னது? ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பலை பத்தி சொல்றாரு. விருந்தோம்பல்னா என்ன? வெல்கமிங் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்லையா, முன்பின் தெரியாதவங்கள வரவேற்கிறது. அதான் சொல்றாரு விருந்தே புதுமை. விருந்தினர்கள்லாம் யாருன்னா முன்ன பின்ன தெரியாத புதியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்தோமா என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோமா. இந்த படம்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. சரியா? ஓகே, இதுக்கு எடுத்து பார்ப்போமா. இந்த இவர் சொன்ன திணைகள், தொல்காப்பியர் வந்து 7 திணைகள் தான் சொல்லுவார். 7 அகத்திணை, அதுக்கு 7 எதிரா புறத்திணைகள் வந்து சொல்லியிருப்பாரு. அகத்திணை 7, அதுக்கு எதிரா 7 புறத்திணைகள் சொல்றாரு. அதை எப்படி சொல்றாருன்னு பார்ப்போம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்திணைக்கு எப்படி சொல்றாருன்னு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட்டுங்க குறிஞ்சி திணை எடுத்துக்கோங்க. குறிஞ்சியுடைய சிறுபொழுது என்ன படிப்பீங்க? யாமம், இரவு நேரம் தானே படிப்பீங்க. இதெல்லாம் கொஞ்சம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்றேன். யாமம்னா என்ன? இரவு நேரம் இல்லைங்க, 10 to 2 அப்படிதானே, நைட்டு 10 to 2. அதாவது என்ன சொல்றாங்க, குறிஞ்சி நில மக்கள் வேட்டையாடி வந்த உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு 10 மணில இருந்து 2 மணி வரைக்கும் தான் தன்னோட இல்லற வாழ்க்கையை தொடங்க போறாங்க. சரியா? குறிஞ்சியோடைய சிறுபொழுது என்ன? யாமம். அதே மாதிரி புறத்திணையில வெட்சினா என்ன? நிறை கவர்தல். போருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல இருக்க நிறைகள் எல்லாம் கவர்ந்துட்டு வருது. எப்ப போவாங்க? நைட்டு தான் போவாங்க. குறிஞ்சியில இல்லற வாழ்க்கையை தொடங்குறது அக இலக்கியம் இல்லையா, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அகத்திணை, அந்த சைட்ல இருக்கிறதா புறத்திணை. அப்ப குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்திணை அகம். குறிஞ்சிங்கிற இதுல எல்லாம் என்ன சொல்றாங்க? அன்பை பத்தியும் காதலை பத்தியும் பாடுவாங்க. அப்போ இரவு நேரத்துல இல்லற வாழ்க்கையை தொடங்குறது குறிஞ்சி திணை, இரவு நேரத்துல நிறை கவர போறது வெட்சி. அகம், அதுக்கு எதிரா புறம். அப்போ இடையில ஒரு கான்செப்ட் பேசிக்கா என்ன இருக்கு? அங்க என்ன இருக்கு? இரவு நேரத்துல. சரிங்க. ஸோ அந்த 10 to 12 சொல்லுவோம் இல்லையா, இரவு நேரத்துல இல்லற வாழ்க்கையை தொடங்குறது குறிஞ்சி அப்படின்னு சொன்னா, இரவு நேரத்துல நிறை கவர போறது, போருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த மாடுகளை பிடிச்சிட்டு வர போவாங்க இல்லையா, வெட்சி. நான் வந்துச்சா இரவு நேரம். முல்லை பஞ்சி. உரிப்பொருள் படிச்சிருப்பீங்க. இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், அதாவது தலைவனுக்காக தலைவி காத்து இருக்கிறது. முல்லை நிலத்துல தலைவனுக்காக தலைவி காத்து இருக்கிறாங்க. சீக்கிரம் மழை வரணும், கார்காலம் வந்தாதான் தலைவன் வந்து என்ன வருவாரு. நம்ம ஊர் காஞ்சி போயிருக்குன்னு வேற வேலைக்கு போயிருக்காருல, கார்காலம் வந்தா வந்துருவாரு. இப்படி காத்திருப்பாங்க இல்லையா. காலையிலே நிறை மேய்க்க போனாரு, ஆடு மாடுலாம் மேய்க்க போனாரு, சாயங்காலம் வருவாருல்ல அப்படின்னு சொல்லி இன்னும் தலைவி காத்திருக்காங்க இல்லையா. இப்படி தலைவி காத்திருக்கிறதான் முல்லை திணைன்னு சொல்றோம். இருத்தலும் இருத்தல் நிமித்தம் சொல்லுவோம்ல, அந்த இருத்தலும் இருத்தல் நிமித்தம்னா என்னன்னா, தலைவன் காலையில படிச்சிருப்பீங்க. முல்லை திணையில வந்து சிறுபொழுது மாலை, பெரும்பொழுது கார்காலம். ஏன்னா காலையில போனா மாலை நேரத்துல வர போறாரு. அப்ப மாலை நேரத்துல தலைவன் உணவங்க காத்திருக்காங்க, அதான் சிறுபொழுது மாலை. முல்லை நிலத்துக்கு சிறுபொழுது மாலை. ஓகேவா? ஏன்னா மாலையில தான் தலைவன் வருவாரு, காத்திருக்காங்க. கார்காலம் என்ன? மூல மழை இல்ல, வெளியூருக்கு போய் வேலை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு போயிருக்காரு. அப்போ கார்காலம் வந்தா, மழைக்காலம் வந்தா நான் வந்துருவேன், ஏன்னா மழைக்காலம் வந்தா நம்ம ஊர்ல வேலை இருக்கும்ல, வந்துருதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சரியா? அப்ப அதைத்தான் என்ன சொல்றாங்க, இருத்தலும் இருத்தல் நிமித்தம். வெளியூருக்கு வேலைக்கு போனவர் கார்காலம் மழைக்காலம் வந்தா வந்துருவாரு, காலையில மாடு மேய்க்க போயிருந்தானா சாயங்காலம் வர போறாரு. அப்ப தலைவி காத்திருக்காங்க. அதான் இருத்தலும் இருத்தல் நிமித்தம் படிச்சிருக்கோம். வஞ்சினா என்ன? ஒரு நாட்டு மேல போர் தொடுத்து போனோம், அவர் அந்த எதிரி நாடு நம்மளை எப்போ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா சண்டை போட்டு அந்த நாட்டை பிடிக்கணும். இதுக்கு சரியான நேரத்துக்கு காத்து இருக்கிறது. சரியான நேரத்துக்கு காத்து, சும்மா போய் சண்டை போட முடியாதுல்ல, அப்ப என்ன சரியான நேரத்துக்கு காத்திருக்கணும். இதைத்தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க?
முல்லையில வந்து தலைவி தலைவனுக்காக காத்திருக்காங்க. இதே இது இந்த பக்கம் வஞ்சியில வந்தீங்கன்னா ஒரு சரியான காலத்துல போர் செய்யறது காத்திருக்காங்க. கரெக்டா வந்துருச்சா? மருதம் இது அதோட சூப்பருங்க. ஊடலும் ஊடல் நிமித்தம்னு சொல்லுவாங்க. ஊடல் அப்படியே சண்டை போட்டு சமாதானம் ஆகுறது. ஒரு அழகான காதல்ல சண்டை போட்டு சமாதானம் ஆகுது இல்லையா? எப்போ ஒரே மாதிரி போன நல்லா இருக்கல, அப்போ சண்டை ஓடணுமா இல்லையா? மருதம் தலைவன் காலையில வேலைக்கு போறாரு, போன நேரத்துல தலைவிட்டு சண்டை விட்டு போயிட்டாரு. அந்த மனுஷன் காலையில இருந்து வேலைக்கு போகும்போது ஏதாவது இந்த அம்மாவை ஏதாவது சொல்லி பறிச்சுன்னு சண்டை வந்து போச்சு. சரியா? இப்ப என்ன பண்ணிட்டாங்க, தலைவன் வயலுக்கு போயிட்டாரு, போனவருக்கு அங்க ஒரே தான் வேலையே ஓடல. சே, தலைவி வந்து என்ன பண்றாங்களோ தெரியலையே, சாப்பிட்டாங்களா இல்லையா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டாரு. இங்க தலைவிக்கு அதே தான், சே காலையிலேயே சண்டை விட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிட்டாரு, தலைவன் வந்துட்டாரு வீட்டுக்கு. சரியா? தலைவன் வீட்டுக்கு வந்துட்டாரு. தலைவி இப்ப என்ன பண்றாங்க, கெத்த விடல, கதவை பூட்டிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டாங்க. சரியா? காலைல சண்டை விட்டு போனல சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லி தலைவி என்ன பண்ணாங்க, கதவை பூட்டிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டாங்க. தலைவன் வெளியில உட்காந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு சமாதானப்படுத்திக்கிட்டு. சரியா? இது எங்க நடக்குது, மருத நிலத்துல. மருத நிலத்துல ஒரு தலைவன், விவசாயம் பார்க்கக்கூடிய ஒரு தலைவன், உழவு தொழில் செய்யக்கூடிய ஒரு தலைவன் உள்ள இருக்கக்கூடிய தலைவியை சமாதானப்படுத்துறாங்க. தலைவி அப்படியே ஊடல்ல கதவை பூட்டிட்டு உள்ள உட்காந்துட்டாங்க. சரியா? ஊடல்லாம் என்ன, சண்டை போட்டு சமாதானமாகக்கூடிய அன்பான ஒரு வாழ்க்கை. இப்ப தலைவன் வெளியில இருந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. இப்ப இங்க நின்றுப்பாங்க. அந்த பக்கம் உளிங்கன்னு ஒண்ணு இருக்கா. உளிங்கன்னா என்ன, போருக்கு போகும்போது ஒரு அரசன் தன் கோட்டை கதவை மூடிட்டா நம்ம வெளியில இருந்து கோட்டை கதவை உடைக்கிறது. இதுதான் ஒழுங்கி. அது நமக்கு நல்லா தெரியும். நம்ம போருக்கு போறோம், எதிரி நாட்டு அரசன் கோட்டை கதவை பூட்டிட்டா நம்ம வெளியில இருந்து கட்டையெல்லாம் கொண்டு அடிச்சு உடைக்கிறோம். இது ஒழுங்கி இல்லையா? நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஓகேங்க. இப்ப பாருங்க, மருத நிலத்துல தலைவன் தலைவிக்காக வெளியில உட்காந்து கதவை உடைச்சுக்கிட்டு இருக்காரு. ஒழுங்கி திணையில போருக்காக கதவை உடைக்கிறாங்க. ரெண்டுமே இது கதவை தான் உடைக்கிறாங்க. சரியா? கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குல்ல, ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, கான்செப்ட் தாங்க. சரியா? ஓகே. அதுக்கு நெய்தல், இன்னொன்னு தும்பை. நெய்தல், தும்பை. தும்பையெல்லாம் களமதிர போர் புரிதல் மாதிரி. சரியா? ஒரு பெரிய சண்டையா நடக்குங்க. அதெல்லாம் சொல்றது ஒரு போர்க்காலத்துல போய் நின்று பகையை தீர்த்துக்கிறக்கா சண்டை. நெய்தல் கிட்டத்தட்ட அதுவும் போர்க்களம் மாதிரி தாங்க. தும்பைக்கு வந்து போர்க்களத்துக்கு போறது, நெய்தலும் கிட்டத்தட்ட போர்க்களத்துக்கு போற மாதிரி தான். ஏன்னா அங்கேயும் போய் தெரியும் இல்லையா, நெய்தல் அப்படிங்கிறது கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு திரும்ப வர்றது ஒரு துன்பமான ஒரு கஷ்டமான செயல் சொல்ல, துன்பம் சொல்ற ஒரு கஷ்டமான செயல்னு சொல்லலாம் இல்லையா? கடலுக்கு உள்ள போய் மீன் பிடிச்சி அங்க இருக்கக்கூடிய ஒரு வெதர் கிளைமேட்லாம் தாண்டி நம்ம வெளியில வரணுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை, ஒரு அசாதாரணமானது. அது மாதிரி தான் இங்க தும்பையும், போருக்கு போயிட்டு நம்ம திரும்பி வர்றது. ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா? சரியா? ஓகே. அடுத்துங்க பாலை வாகை. சரிங்க, இது வந்து வெற்றிக்காக பிரிஞ்சு போறதை வச்சு சொல்லுவாங்க. சரியா? பாலைத்திணைக்கு எதிரானது பாகத்தினை, இது வந்து வெற்றிக்காக பிரிஞ்சு போறது, அல்லது வேற ஏதாவது தொழிலுக்காக தலைவியை வந்து பிரிஞ்சு போறது, அது சொல்றது. அடுத்த என்ன இருக்கு, கைக்கிளை, பாடாந்திணை, பெருந்திணை, காஞ்சித்திணையா? பாத்துருவோம். கைக்கிளை என்ன, ஒருதலை காதல், ஒருதலை காமம் சொல்லுவாங்க. காமம்ங்கிற அந்த எக்ஸ்ட்ரீம் லவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்ப நம்ம பார்ப்போம். கைக்கிளை, பாடாந்திணை. கைக்கிளை என்னது, ஒருதலை காதல். தலைவனுக்கு தலைவியை பிடிச்சிருக்கு, ஆனா இந்த தலைவிக்கு வேற ஒரு தலைவனை பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிடிச்சிருக்குன்னு அவசியம் இல்லைல்ல. நமக்கும் எல்லாரையும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கணும் அவசியம் இல்லை. சரியா? சோ அதுதான் இல்லற வாழ்க்கையிலே தலைவனுக்கு இந்த தலைவியை பிடிச்சிருக்கு, ஆனா இந்த தலைவிக்கு வேற ஒரு தலைவனை பிடிச்சிருக்கு. ஒருவேளை அந்த தலைவனுக்கு வேற ஒரு தலைவியை கூட பிடிச்சிருக்கலாம். சரியா? ஏதோ ஒண்ணுங்க. அப்ப இங்க என்னது, அன்புங்கிறது எதுல இல்லை அப்படின்னு சொன்னா ஒரே மாதிரி இல்லை. இருவேறு நபர்களுக்கு இடையே தோன்றக்கூடிய ஒருமித்த அன்புதான் காதல் இல்லையா? ரெண்டு பேருடைய மனசுல இருந்தா தான் காதல். கைக்கிளைங்கிறது ஒருதலை காதல் இருக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா மனிதனோட பண்பு என்ன, டார்ச்சர் பண்றதோ எதுவுமே இல்லையா, அன்பு செலுத்துறது தானேங்க. அன்பை கொடுக்கறது பெறுறது தானே மனித பண்பு. இல்ல என்ன உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா போட்டு டார்ச்சர் பண்றது ஒண்ணு மனிதனோட பண்பு இல்லையே. அதனாலதான் கைக்கிளையெல்லாம் பின்பற்றக்கூடாத ஒழுக்கங்களா வச்சிருக்காங்க. கைக்கிளை பெருந்தலைலாம் நம்ம பாடத்துல படிக்கிறோமா, கலித்தொகையில மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. ஏன்னா இந்த கைக்கிளை பெருந்தலை, ஒருதலை காமமும் பொருந்தா காமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து கூடா ஒழுக்கம்னு சொல்லுவேன், அந்த மாதிரிதான் ஃபாலோ பண்ணக்கூடிய டிசிப்ளின்ஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்றதாங்க. ஏன்னா நம்மளுடைய இது எல்லாமே டிசிப்ளின்ஸ் தான் சொல்லி கொடுக்குது, ஒழுக்கங்களை தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க நம்மளுடைய இலக்கியங்கள்ல. அதுல இதுல பாத்தீங்கன்னா கைக்கிளை வேண்டான்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப நம்ம பார்ப்போம். அப்போ தலைவனுக்கு இந்த தலைவியை பிடிச்சிருக்கு, இந்த தலைவிக்கு இன்னொரு தலைவனை பிடிச்சிருக்கு, இந்த தலைவனுக்கு அது வேற ஒரு தலைவியை பிடிச்சிருக்கு. அப்போ நோக்கங்கள் வேற வேறையா இருக்கு. ஓகே, அது மாதிரிதான் இங்க பாடான் திணைக்கு வாங்களேன். பாடான் திணை என்ன, புகழ்ந்து பாடுதல், பாடு கூட்டல் ஆண். அப்போ ஒரு ஆண் மகனை புகழ்ந்து பாடுது. ஒரு அரசரை போய் ஒரு புலவர் பாடுறாரு. புலவரோட நோக்கம் என்ன, பாடுனா பரிசு கிடைக்கும். அரசரோட நோக்கம் என்ன, என்ன பாடுனா போதும். இப்ப நோக்கங்கள் ஒரே மாதிரி இருக்கா, இல்ல. சரியா? இங்க எப்படி தலைவன் தலைவிக்கு இடையில ஒருமித்த அன்பு இல்லையோ, அது மாதிரி அங்க என்ன ஒரு இது இல்லை. புலவரை பொறுத்த வரைக்கும் பாடுனா பரிசு,
இப்ப அரசரை பொறுத்த வரைக்கும் என்ன புகழணும்? அப்போ ஒரு இது இல்ல இல்லையா? காமனான ஒரு இது இல்லல்ல. ஸோ அதுதான் கைக்கிளைக்கு எதிரா பாடான் வச்சுக்கோங்க. அடுத்துங்க பெருந்திணைக்கு காஞ்சி. பெருந்திணைன்னா தெரியும் பொருந்தா காதல். பொருந்தா காதல் நெறைய இருக்குங்க. யாரெல்லாம் திருமணம் பண்ணிக்க கூடாது, எப்பல்லாம் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு நெறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ வயது வித்தியாசம் அதிகமா இருக்கக்கூடாது. உருவ வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. உறவு முறைகள் சரியா இருக்கணும். இதெல்லாம் இருக்கு. அடுத்து மது போதையில இருக்கும்போது திருமணம் பண்ணக்கூடாது. மயக்கத்துல இருக்கும்போது திருமணம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பழைய ஞாபகங்கள் இல்லாத நேரத்துல திருமணம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் சொன்னா தூக்கத்துல இருக்கும்போது திருமணம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நெறைய சொல்றாங்க பெருந்திணையில. ஸோ இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணோம் அப்படின்னா, அது பின்னாடி வரைக்கும் துன்பத்த தான் தரும். அந்த உறவு நிலைக்காது. இல்லைங்க. உறவு முறைகள் சரியா இருக்கணும். பாஸ்ட் லைஃப்ல ஒண்ண வச்சுக்கிட்டு, இப்போ நம்ம ஏதோ ஒரு கோவத்திலே, ஆதங்கத்திலே இன்னொரு திருமணத்த பண்ணிறக்கூடாது. அந்த மாதிரி உருவ வேறுபாடுகள், வயசு வித்தியாசம், இப்படி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இல்லாம, பார்க்காம, அவசரப்பட்டு பண்ணக்கூடிய திருமணங்கள், அந்த உறவு நிலைக்காமல் போயிரும். உறவு நிலையாமை பெரிய கஷ்டத்த தரும். இதுதான் இது பெருந்திணையில சொல்லப்படுது. இதுதான் அந்த பக்கம் என்ன சொல்றாங்க? காஞ்சியில. காஞ்சினாலே நிலையாமை. நீ என்னதான் இடத்த ஜெயிச்சாலும் என்ன ஆகும்? அது கடைசி அது உன்ட்ட இருக்காது. இன்னொருத்தன் ஜெயிச்சா அவன் எடுத்துட்டு போயிருவான். நிலையாமை. பொருள், செல்வம், நிலையாமை பத்தி சொல்லக்கூடியது காஞ்சி. துன்பத்த தரக்கூடிய விஷயங்கள சொல்றது காஞ்சி. அது மாதிரி உறவுகள் சில நேரங்கள்ல நிலையில்லாம போயிரும். அத பத்தி சொல்றது பெருந்திணை. சரியா? இந்த பக்கத்துல அன்பு சொன்னாங்கன்னா, இந்த பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க? போர பத்தி சொல்லியிருக்காங்க. ரைட் தான். ஆனா இருந்தாலும் காமனான ஒரு விஷயத்த உள்ள வச்சு வேறுபடுத்தி காட்டுறாங்க இல்லையா? இதுதாங்க நம்ம தொல்காப்பியர். இவ்வளவு சூப்பரா சொல்லியிருக்காரா? இதுதான் தொல்காப்பியர் கூறிய 7 அகத்திணைகளும், அதற்கு எதிரான 7 புறத்திணைகளும். சரியா? ஓகே. சூப்பரா? முடிச்சதா? சரிங்க. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம்? எல்லாம் பார்த்தோமா? ஓகே. ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிடணுமா? தொல்காப்பியர்னா யாரு? எங்க உள்ளவர் அப்படின்னு பார்த்தோம். அவருடைய தொல்காப்பியத்துல என்ன இருக்குன்னு பார்த்தோம். 3 அதிகாரங்கள், 27 இயல்கள், 1611 நூற்பாக்கள். ஸோ அவர் சொன்ன 4 விதமான நிலத்துக்கான தெய்வங்கள். ஏன்னா 5வது நிலம் பாலை நிலம் கிடையாது. அது போக தொல்காப்பியத்துல வந்து பாயிரம் எழுதினவர் பனம்பாரனர். பனம்பாரனர் தான் என்ன எழுதியிருக்காரு? வடவேங்கட தென்குமரி ஆயிடை தமிழ்கூறும் நல்லுலகம் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் 6 அறிவு உள்ள உயிர்களை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து 7 திணைகள் பத்தி பார்த்திருக்கோம். 8 வகையான மெய்ப்பாடுகள் இருக்கு, 10 வகையான குற்றங்கள் இருக்கு. அதுபோக தொல்காப்பியத்தை தமிழோட உயிர்நூல் சொல்ல வாசுப மாணிக்கனா சொல்லியிருக்காரு. வேதங்கள் எழுதுறதுக்கு முன்னாடியே எழுதுனது தொல்காப்பியம் சொல்லி மறைமலடிகளார் சொல்லியிருக்காரு. வியாசர் வேதத்தை பகுக்கிறதுக்கு முன்னாடியே இது எழுதி முடிக்கப்பட்டதுன்னு சொன்னது ஊவேசா. அடுத்து பழைய தமிழ் கலாச்சாரங்கள் இருந்த பண்பாட்டு நூல்கள் எழுதுறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்டது தொல்காப்பியம் சொன்னது கால்டுவெல். இப்படி எல்லாமே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அவரோட மேற்கோள்கள் பத்தி பார்த்துருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்க, ஓகே. இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு தொல்காப்பியர் பத்தி நிறைய பார்க்குறோம். இன்னும் போக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் சரி தமிழை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ அடுத்தடுத்த வகுப்புல கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. நம்ம நிறைய விஷயங்கள் தமிழை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.